Hi guys, welcome to my channel. This video is sponsored by Gen Reviews Online Shopping. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரரான ஊமத்துரையின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். தென் தமிழகத்தைச் சேர்ந்த திருநெல்வேலி சீமை வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், வாஞ்சிநாதன் மற்றும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கியராகும். அவர்களின் ஊமத்துரை இந்தியாவின் ஆரம்பகால சுதந்திர போராட்ட வீரர்களின் ஒருவர். பிரிட்டிஷாரை தங்கள் நிலத்திலிருந்து விரட்ட அவர்கள் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் பயங்கரமான பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடமிருந்து விடுபடுவதற்கான ஆரம்ப அடித்தளத்தை அவர் அமைத்தார். ஊமத்துரை அல்லது துரைசிங்கம் பாளையக்காரர்களின் தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஆவார். ஆந்திராவைச் சேர்ந்த ராஜகம்பளம் நாயக்கர் சமூகத்தில் ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்பாள் ஆகியோர் அவரது பெற்றோர். அவர்களின் தாய்மொழி தெலுங்கு. ஐரோப்பியர்களின் பதிவுகளில் குறிப்பிட்டபடி துரைசிங்கத்திற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து பேச்சு குறைபாடு இருந்தது. அதோடு அவரது சொற்பொழிவு திறன் மிகவும் குறைவாகவே இருந்தது. இதனால் அவருக்கு ஊமத்துரை என்ற பெயர் வந்தது. இவரும் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். அவருக்கு பேச்சு பிரச்சனை இருந்த போதிலும் வீரம் மற்றும் தைரியம் வரும்பொழுது அவர் யாரும் சமப்படுத்த முடியாது. அவர் ஒரு திறமையான போர் வீரர் ஆவார். எதிரியை அவர் தாக்க முடிவு செய்துவிட்டால் அவரை யாராலையும் தடுக்க முடியாது. 1800களின் முற்பகுதியில் ஆங்கிலேயருக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே போர்கள் அவர் தீவிரமாக பங்கேற்றதால் பிரிட்டிஷ் நிறுவன அதிகாரிகள் அவர் மீது ஒரு கண் வைத்திருந்தனர். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போரில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறைக்கு அனுப்பப்பட்டார். இருப்பினும் பிப்ரவரி 1801 தந்திரமாக சிறையிலிருந்து தப்பித்து தனது சகோதரர் கட்டபொம்மனுக்காக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திரும்பவும் கட்டினார். பல நூற்றாண்டுகளாக நிலங்களை அறுவடை செய்து கொண்டிருந்த பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிலவரி செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலங்கள் மீது சட்டபூர்வமான அதிகாரம் கொண்டிருந்த ஆற்காட்டின் நவாப் உள்ளூர் பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்க முடியவில்லை. அதனால் நவாப் வசூல் உரிமைகளை ஆங்கிலேயருக்கு வழங்கினார். பிரிட்டிஷ் நிர்வாகம் கீழ் உள்ளூர் நில உரிமையாளர்கள் மிகவும் அவதிப்பட்டனர் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நில உரிமையாளர்களிடமிருந்து வரி வசூலிக்க படைபலத்தை பயன்படுத்தினர். எனவே பாளையக்காரர்களின் தலைவரான கட்டபொம்மன் அவரது சகோதரர்கள் மற்றும் பலர் வரி செலுத்த மறுத்துவிட்டது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இடைவிடாமல் போர்களை நடத்தினர். ஆங்கிலேயருக்கு எதிரான இரண்டாவது பாளையக்காரர்களின் போரில் சிவகங்கையை சேர்ந்த மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை மற்றும் கேரளவர்மன் ஆகியோருடன் கூட்டணி வைத்து வெற்றிகரமான எதிரிகளை எதிர்த்து போராடினார். பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள கோட்டை 1801ஆம் ஆண்டு மே மாதம் லெப்டினன்ட் கர்னல் அக்னிவு தலைமையிலான ஆங்கில படைகளால் கைப்பற்றப்பட்டது. போரில் இருந்து தப்பிப்பதற்கு முன் ஊமத்துரை பிரிட்டிஷ் இராணுவத்தின் வெடிமருந்து கிடங்கிற்கு தீ வைத்தார். இதில் பிரிட்டிஷ் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இப்போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஊமத்துரையை பிடித்து போர் குற்றத்திற்காக தண்டிக்க விரும்பினர். இதற்கிடையில் வீரம் கொண்ட ஊமத்துரை காளையர் கோவிலில் உள்ள காட்டில் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து கொண்டார். பிரிட்டிஷ் படைகள் அவர்களை பின்தொடர்ந்தனர். இறுதியில் ஊமத்துரையுடன் மருது சகோதரர்களும் கைப்பற்றப்பட்டனர். சரியான விசாரணையின்றி 1801ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஊமத்துரை தூக்கிலிடப்பட்டார். மரண தண்டனைக்கான காரணம்